பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு என்னென்னு பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ நான் இந்த ஒயிட் கலர் எடுத்ததுனால நான் இப்போ மேஜிக் வான் டூல் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் மேஜிக் வான் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் கார்னர் இருக்குதுங்களா, அதில் ஒரு கிளிக் அடித்தோம்னா போதும். அதை லைட்டாக போடாத இடத்துல லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ கண்ட்ரோல் இப்போ இன்வெர்ஸ் ஆகிருக்கு. நம்ம செலக்டில் போய் இன்வெர்ஸ் கொடுத்துடும், ஆப்போசிட்டாக செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஃபோட்டோ இதாகிடும். இது நம்மளுக்கு இனி வேண்டாம், ரிலேட் பண்ணிவிட்டுருக்கோம். இனி இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிடும். எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம்? இந்த ஃபோட்டோ மச் பெட்டராக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிடும். இதை அப்படியே கிளிக் மூவ் டூல் வச்சு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இதில் கொண்டு விடுங்க. விட்டு கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீ எண்டு கொடுத்துடுங்க, அதுக்கு முன்னாடியே மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இதுக்கு பேக்கில் வந்துடுச்சு. சப்போஸ் ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வேணால் வேறு பேக்ரவுண்ட் வேணாம்னு நினச்சோம்னா ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுங்க. நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போது அப்படியே இந்த ஃபோட்டோ ட்ராக் பண்ணி இதில் வந்து விட்டாச்சு. கண்ட்ரோல் டி கொடுப்போம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஷிஃப்ட்டை அமைக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈக்குவலான ட்ராக் ஆகும். உங்களுக்கு வேணாம் தான் இது பண்ணுங்கள். மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி உங்களுக்கு அந்த பேக்கில் இருக்க ஃபோட்டோ மூவ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.